சென்னையின் அந்த அடைமழை இரவு ஒரு மர்மத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பிரம்மாண்டமான பங்களா. வெளியே இடி முழக்கம், உள்ளே ஒரு பயங்கரமான அமைதி. அந்த அமைதியை கலைத்தபடி உள்ளே நுழைந்தது இன்ஸ்பெக்டர் ராகுலின் குழு. நடுவரையில் ஒரு பிணம். சுவரெல்லாம் ரத்தம் சிதறி கிடந்தது, ஏதோ ஒரு விசித்திரமான ஓவியத்தை போல. ராகுல் தன் கையுறைகளை மாட்டிக்கொண்டு அறையை சுற்றி வந்தார். சார், விசித்திரமா இருக்கு. ஒரு இடத்துல கூட கைரேகை இல்லை என்றார் கான்ஸ்டபிள். கதவு கைப்பிடி, கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, மேசை, எங்குமே தடம் இல்லை. கண்டிப்பா கொலையாளி கிளப்ஸ் போட்டிருப்பான். ராகுல் மெல்லியதாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருந்தது. அடையாளம் இல்ல, அவன் கிளப்ஸ் போடல என்ற ராகுல் தரையில் கிடந்த உடலின் அருகே மண்டியிட்டார். அந்த உடலின் வலது கையை மெதுவாக தூக்கினார். அங்கே தான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த உடலின் கையில் விரல் ரேகைகள் இருந்தன. ஆனால் அந்த விரல்கள் அந்த உடலோடு ஒட்டாமல் ஏதோ ஒரு டையல் போடப்பட்டது போல தெரிந்தன. அதைவிட முக்கியமாக, ராகுல் அந்த ரேகையை சரிபார்த்தபோது அவர் முகம் வெளுத்தது. இந்த கைரேகை இந்த உடம்புக்கு சொந்தமானது இல்ல. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் தூக்கிலிடப்பட்ட சைக்கோ ரவியோட கைரேகை. அறைக்குள் ஒரு நிசப்தம் நிலவியது. தூக்கிலிடப்பட்ட ஒருவனின் கை எப்படி ஒரு புதிய கொலையில் தடம் பதிக்கும்? மறுநாள் காலை சென்னை மாநகரத்தையே அதிரவைக்கும் ஒரு செய்தி வெளியானது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு உருவம் மழையில் நனைந்தபடி பங்களாவை விட்டு வெளியேறுவது பதிவாகியிருந்தது. அந்த உருவம் சரியாக 3 வருடங்களுக்கு முன் தூக்கிலிடப்பட்ட அதே குற்றவாளி. அவன் கையில் ஒரு அறுவை சிகிச்சை கத்தி இருந்தது. யார் அவன்? இறந்தவன் மீண்டும் வந்தது எப்படி? அல்லது இது மரணத்தை மிஞ்சிய ஒரு பழிவாங்கலா? இந்த மர்ம கதையை தொடர்ந்து ஒரு த்ரில்லர் நாவல் போல நான் எழுத வேண்டுமா? அல்லது இந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க ராகுலுக்கு நீங்களே ஒரு க்ளூ கொடுக்க போகிறீர்களா?